சூப்பரான ரொம்ப ஹெல்தியான இடியாப்பம் தேங்காய் பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலோட கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் கூட கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பீட்ரூட் இடியாப்பம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இடியாப்பத்துக்கு நீங்கள் உங்கள்கிட்ட என்ன மாவு இருக்குதோ அதவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். சில பேர் வறுத்து யூஸ் பண்ணணுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆகும்லாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு நான் நார்மலாக தான் யூஸ் பண்ணேன். சாஃப்டாகவே வந்துருந்துச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை பீட்ரூட் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அரை பீட்ரூட் எடுத்து நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. ஏன்னா நமக்கு இது ஜூஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டரில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபில்டர் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த சக்கையோடு போட்டோம் அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. நம்ம இட்லி தோசைனா அப்படி சேர்த்திக்கலாம். ஸோ பட் இந்த தண்ணி மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இந்த ஃபில்டர் பண்ண இந்த தண்ணி இருக்குது இல்லையா, இது கூட கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இதை வச்சு நல்லா நம்ம பாயில் பண்ணிக்கணும். இடியாப்பத்தை பொறுத்த வரைக்கும் இடியாப்பம் ஒரு நல்ல டேஸ்ட்லேயும் சாஃப்டாகவே இருக்கணும் அப்படின்னா தண்ணி கொதிக்கணும். எந்தளவுக்கு தண்ணி கொதிக்குதோ அந்தளவுக்கு இடியாப்பம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இடியாப்ப மாவு, பச்சரிசி மாவு எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட்னு எனக்குமே தெரியல. நானுமே குக்கிங்க்கு புதுசு தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களில் ஷேர் பண்ணுறேன். நான் நியூலி மேரிடு தான். ஸோ அதனால் எனக்கு குக்கிங்கிறது புதுசு. நான் செய்கிறதெல்லாம் எதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வருதோ அதெல்லாம் ரெசிபி எடுத்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதை கொதித்து தண்ணி வச்சு இடியாப்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சூட்லேயே நல்லா மாவு கலக்கிடணும். ஆறுச்சு அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோவா நல்லா வராது. ஸோ அதனால் கையில் கலக்க முடியாது அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். இப்படி தொட்டிங்க அப்படின்னா உங்கள் கையில் மாவு ஒட்டக்கூடாது. ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு அந்த இடியாப்ப மாவு கொண்டான பதம். பார்க்கும்போது அழகாக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ அதுதான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா உருட்டி எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு பார்த்திங்க அப்படின்னா மேக்கன் தனியாக இருக்கும் இல்லையா, அது இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்கோங்க. எங்கிட்ட அது இல்லை. அதனால் இந்த மாதிரி நம்ம நார்மலாக இட்லி இருக்கிறதுலே நான் இது பண்ணிக்கிறேன். அதுக்கு இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வேக வைக்க போகும்போது தண்ணி நல்லா கொதிக்கணும். இதில் தண்ணி நல்லா சூடாக நம்ம ஊற்றுற தண்ணியும் சூடாக இருக்கணும். நம்ம வைக்கும்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாக இருக்கணும். பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் புழிஞ்சு விட்டுட்டேன். ஸோ புழிஞ்சு விட்டுட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான், ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அதாவது என்னென்னா இது தேங்காய் பால் நான் உங்களுக்கு ஆட் பண்ணல. தேங்காய் பால் நார்மலாக நம்ம தேங்காயை உடைச்சி பால் எடுத்தாவே முடிஞ்சு தான். ஸோ அது வேணுனாலும் சொல்லுங்கள், இன்னொரு விளாகில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ சூப்பர் அண்ட் ஹெல்தியான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நான் குக்கிங் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நானுமே இப்போ தான் குக்கிங் கற்றுக்குறேன். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இல்லை சிஸ்டர் நீங்கள் இதை பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் அதை நெக்ஸ்ட் டைம் திருத்திட்டு நான் அதை மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.